ஃப்ரெஷ்ஷான பழம். உண்மையுமே சூப்பராக இருக்குது. தெரியுதா? இல்லை பாருங்க, எறும்பு உட்காந்துருக்கு. அதெல்லாம் கடிச்சதுன்னா அவ்வளோதான் போல, வீங்கிடும். வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாவப்பழ வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். எங்கள் பற்றின பின்னாடி இருக்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாவப்பழம் வழிகாட்டிருக்கோம். எங்கள் பின்னாடி ஒரு பெரிய காடு தெரியுதா? அந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நாவமரம் நிறையா இருக்காமா. அதெல்லாம் தேடி பிடிச்சி போய் அந்த பழத்தெல்லாம் பறித்து இன்னைக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்களும் அந்த வ்ளோக் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக பறிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிடிக்கிறோம். அப்படியே இப்போ போகிறோம் பாருங்கள். நீங்களும் எங்கே தாண்டா இருக்குது மரம்? இவனுக்குலாம் மரத்தை காமி 700 மீட்டர்ஸ்ல வந்துரும். மரம் இங்க இருக்கு அங்க இருக்கானு மரம் வர மாட்டேங்குது. அங்க வராம பாருங்க. இவனுக்கு இந்த ஊருக்காரனா அவனுக்கு வழியே தெரியல. பாத்தீங்கன்னா எங்க சும்மா சொல்றா, யாரும் நம்பிடாதீங்க. வழியே தெரியல. அங்கேயும் கூட்டு போற சுத்த விடுறான். வேற ஒன்றும் பண்ண முடியல. அடிக்கிற வெயில தலை சுத்திருச்சு. அதனால கொஞ்சம் சுத்த விட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிருவோம். நாவப்பழம் காலைல கூப்பிட்டு வரானுவ. சரிமே மரம் வந்து தான் அப்புறமா வ்ளோகை கண்டினியூ பண்ணுறேன். ஒன்றும் வெயில் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. காலையில் பிளான் பண்ணிக்கிட்டானா காலையிலே பிளான் பண்ணி தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நாவமரத்து அடியில் போய் குழுன்னு காத்துவாங்க. பேயெல்லாம் உட்காந்துருக்கு. அதில் தான் தெரியும். மதியம் அந்த நாவமரத்தில் வர பேயெல்லாம் உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு நாங்கள் போய் வ்ளாக் எடுக்க போகிறோம். பாருங்க, பண்ண போகிறோம். பேய் வ்ளாக் வித் நாவப்பழம் வ்ளாக். சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி பேக் ஜம்முன்னு போட்டு போறேன். இதுல வேற கவர்லாம் வேற எடுத்து வந்திருக்கோம். நாவப்பழம் கிடைக்குமான்னு தான் தெரியல. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு இப்படிதான் பையன் மாட்டுப்போம். விகேஜிக்கலாம் அப்படியே கட் பண்ணுவோம். அங்கே போய் மரத்துல போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழம் காமிச்சேன். என்ன பழம்டா அது? எங்கள் ஊரில் வந்து இண்டம்பழம்னு சொல்லுவோம். இது இண்டம்பழமா? ஆமாம். இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க. நிறைய பழம் வச்சு நிறைய காய் இருக்குது. இது பழம் கூட ஆனால் இல்லை. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்துடும். பட் ஆனால் இது சாப்பிட்டு ரொம்ப தனி தாடிங்க கைஸ். எல்லாரும் ஒரு 5 லிட்டர் வாட்டர் எடுத்துட்டு வந்துருங்க. எங்கள்கிட்ட 1/2 லிட்டர் இருக்கிறனால நான் எது சாப்பிட்டு முன்னாடி தெரியுதா? கொஞ்சம் தூரத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அங்கே போகணும். அங்கே தெரியுது பாருங்க. அதான் நாவமரம். அங்கே போகணும் போல. நான்லாம் மைக்கு சும்மா வெட்டியா மாட்டிருக்கேன். போகலாம். இதில் தான் போகணுமா? பொதாருக்குள்ளலாம் நடக்க விட்றானுங்க கைஸ். அப்பா, இதெல்லாம் வந்து ஒரு அருமையான பிளேஸ். இந்த மாதிரி அந்த அருமையான பிளேசஸ் ஒத்தையடி பாதையில எல்லாம் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நிமிடம் முதுகு புறம், கொஞ்சம் நிமிடம் முள்ளு தான் குத்து போல எல்லாம். நம்மளோட இலக்கு வந்துருச்சு, பக்கமா வந்துட்டோம். அவ்வளோதான். வாங்க அங்கே பாருங்க, லாங்கில் ஃபுல்லாக நாவமரம் தெரியுதா? அதுதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் மொத்தம் நாவமரம் தான். பார்த்தீங்கன்னா மரத்தை ரீச் பண்ணியாச்சு. அப்படி பாருங்க, காமிக்கிறேன். பின்னாடி பாருங்க, பெரிய பெரிய மரமா தெரியுதா? ஒண்ணுமே இல்லடா. பாருங்க, மரம் ஃபுல்லான பழம் இருக்கு போல. இந்த காட்டுல நீங்க என்னடா சவுண்ட் கேக்குது? சவுண்ட் கேக்குதா? பாருங்க, கீழ பாருங்க எவ்வளவு குட்டி கிடக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, பிரச்சனை போன் விழுந்துச்சு. அருமையா இருக்கு. பா 3 கவர் இருக்கு. அச்சாவா இருக்கா? டேஸ்ட் இருக்கு பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். நாவப்பழம் நிறைய டேஸ்ட் இருக்கா? பிளர் ஆகுது. நல்ல டேஸ்ட். ஃபுல்லா பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. இந்த கோகுல பாருங்க गाइस, அங்க பாருங்க தொங்குது பாருங்க. பாருடா நாவமரம் இதெல்லாம் எவ்வளவு முளைச்சிருக்கு பாருடா. வீடியோ எடுங்க. ஃபுல்லா பாருங்க அப்படியே முளைச்சிருக்கு. டேஸ்ட் இல்லடா. டேஸ்ட் இல்லையா? வரும்போது தான் டேஸ்டா இருக்குன்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு எருவு மேல கால வச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இன்னும் பழம் டேஸ்ட் இல்லைன்னாங்களா? அப்படியே அடுத்தடுத்த மரத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 100 மரம், ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குன்றானுங்க. 3 கிலோமீட்டர் கிட்ட மரம் தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல நிழல். ஆனால் அப்படியே நாமத்துக்கெல்லாம் குளிச்சு அப்படியே ஜாலியாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன ஒன்றுனா, இது ஒரு ஆறு மாதிரி போல. அதில் அப்படியே போன டைம் வந்தப்போ தண்ணி நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை தண்ணி எதுவும் இல்லை போல. ஆக்சுவலாக எறும்புலாம் வந்து உள்ள விழுந்துருச்சு. சுல்கரும்பா பாருங்க. அந்த பழம் இருந்த இடத்துல தான் எறும்பு. இது வந்து முயல் எறும்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. எறும்பு கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல. மேன் விசஸ் வைல்ட் டெய்லியும் பாருங்க. இங்கே சர்வே பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். குளிர்ச்சியாக இருக்குடா. பார்த்துட்டு தான் வந்தோம். அங்கே போடுறா குத்தா தங்குது. நம்ம போன டைம் வந்தா கம்மி தான்டா இப்ப. ஆனால் போன டைம் கிழக்கலையே அப்படியே பழுத்து இருந்துச்சுல. ஃபுல்லாக அப்படியே ஒரு உழுக்குனா அப்படியே. இதுல கூட காய்ச்சல். எங்க நண்பர் வந்து ராகுல், இவர் பேரு. இவர் வந்து இப்போ ஏறி உழுக்க போறாரு. இங்க இல்ல, இந்த மரத்துல வேணாம், அங்க போலாம். அங்க போயிடலாமா? அங்க போயிடலாம். அப்படியே போட்டோ இருக்கு. கிளையில அப்படியே தொங்குது பாருங்க. அப்படியே திராட்சை குத்து மாதிரி தொங்குது. தேன் குடுக்குறேன்னு பார்த்துட்டு பழம் தான் இல்லை போல. உழுவுறத காமிச்சதுன்னா என்ன? நாவப்பழத்தை உழுக்க ஆரம்பிச்சாச்சு. அங்க பாருங்க, மேலே ஏறிட்டான். என்ன பழம் தேருமா என்ன? எப்படி
கீழே இருக்கிற தான் ஆடுது. நாவப்பழம் இருக்கிற கிளையில உழுக்காது அவனுக்கு வாட்டமா இருக்கு. இருடா மேல லைட்டா வாழ்க்கையில பயம் எடுத்துருச்சு. சின்ன வயசுல மரக்கிளையில் ஏறி உழுக்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜாலியா விளையாட வந்திருக்கோம் போல. நாவப்பழம் பறிக்க வரல, மேல வந்து பயம் எடுத்துருச்சு வாழ்க்கையில. அந்த குச்சி கேக்குறான். குச்சி கேக்குறாரு. ஏய் குச்சேறா, குச்சி வேணுமா உங்களுக்கு? கண்டிப்பா மான் கொம்பு மாதிரி குச்சி இருக்கு. கேக்குறாங்க guys. இந்தா சூப்பர்ரா. இவர் வந்து அதுக்கு உதவ மாட்டாருன்னு தெரிஞ்சு இருக்குடா. கொஞ்சம் மேலே ஏறலாம். மேலே ஏறுங்க guys. அண்ணா நல்லா நாவப்பழம் கிடைக்கிறது வழியா நல்லா கூலிங்கா இருக்கு இடம். அதுல ஒரு கெட்டதுல ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடம் கொஞ்சம் இதுல ஒண்ணும் பழம் இல்லடா, அதுதான் குச்சியை கேட்டேன். பாருங்க ஃபுல்லா ஏதோ புல்லு முளைச்சிருக்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். கோகுல் உன் போன்ல போட்டுறா. இங்க பாருங்க அப்படியே நாத்து, அப்படியே இந்த நாவப்பழம் நாத்து அப்படியே ஃபுல்லா முளைச்சிருக்குது. அப்படியே லாங் ஃபுல்லா மரம் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே ஆயிரக்கணக்கான செடி இருக்கும் போல அப்படியே முளைச்சிருக்கு எல்லாமே. தெரியுதா? இல்லை பாருங்க எறும்பு உட்காந்துருக்கு. அதெல்லாம் கடிச்சதுன்னா அவ்வளோதான் போல வீங்கிரும். அவ்வளோ கிளிங்காது. கேரளா சைடில் நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைச்சு சாப்பிட்றாங்களா? ஆமாம். யாருன்னா கேரளா இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க, நான் எறும்பு பிடிச்சி பார்த்து போடுவேன். என்னடா முடியலையா? உட்காந்துட்டேன். முடியலாம் இல்லடா, ஒண்ணுமே இல்லை. வந்ததுக்கு உட்காந்துச்சு போகும் ஜாலியா. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். பாருங்க மரம் மட்டும் நல்லா அப்படியே எல்லாமே உயரமா இருக்குது. ஆனா பழம் அந்த தடவை காய்ச்சிருக்குது, கம்மியா காய்ச்சிருக்குன்னு சொல்றானுங்க. அந்த மரத்துல கீழே தெரியுது பாரு. எல்லாமே பழம் இருக்கு. காலையிலே வந்து இவ்வளவுதான் பறிச்சுட்டு போறானுங்க. மரம் மேலே ஏறி விழுகுனா கண்டிப்பா பழம் இருக்கு, கீழே இல்ல. ஏய் ஆமாண்டா, பாருங்க எவ்வளவு பெரிய மரம்னு பாருங்களேன். எங்க ஆளு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படியே கொத்து கொத்து அப்படியே திராட்சை மாதிரி தொங்குது பாருங்க. நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு பிஸ்டனா. இதுல பாருங்க, இங்க பாருங்க, அதுல கிட்டத்தட்ட எவ்வளவு எறும்பு இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் கடிச்சா அவ்வளவுதான் கைஸ். பழம் எங்க நீங்க செய்யாது, பட் ஆனா வலிக்கும். நல்ல ஒரு பழத்துக்காக தான் ஒரு பழம் அங்க இருக்கு, அதுக்காக ரிஸ்க் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதுலயும் எறும்பு இருக்கு போல. இருந்துச்சா? சாப்பிட்டு கம்மியா எறும்பு போட்டுருச்சா? பழம் எப்படி இருக்கு? பழம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. என்ன லைட்டா வலியுது. தண்ணியை பார்த்துட்டேன்டா. தண்ணியா? ஃப்ரெஷ்ஷான பழம். உண்மையுமே சூப்பராக இருக்கு. நிறைய பழங்கள் இங்கே இருக்குது. ஆனால் இது வந்து லைட்டாக செங்காய் பழம். இதான் மரத்திலே பழுத்த பழம். பழம் பாருங்க சூப்பராக இருக்கு. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இந்த ஓடையில் அப்படியே வந்துட்டே இருந்தோம். அங்கே பாருங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருக்கு. அதில் மீன் ஏதோ இருக்கா என்னன்னு தெரியல, குளிச்சுக்கிட்டே இருக்கு. நண்டா? அது மீனா கைஸ்? என்னான்னு தெரியுது. இது நண்டு இல்லடா, வேற ஏதோ மீன்லாம் இருக்காது இங்கே. இங்கே வந்து எப்பயுமே ரொம்ப இங்கெல்லாம் மீன் இதில் இந்த ஆற்றுல தண்ணி போனால் கூட மீன் இருக்காதா? தண்ணி போனால் நிறையா இருக்கும். தண்ணி அந்த ஃப்ளோ இல்லாதனால. அது என்னடா அனகொண்டா வாடா அங்கே போடுறா. லைட்டாக பார்க்க முதல் மாதிரி இருக்காங்க. டயர் வண்டி அந்த தண்ணிக்குள்ள அந்த அனகொண்டா படத்தில் வரும் பார்த்தியா, அது மாதிரி இருக்கு பாரு அந்த டயர் பார்க்குறது. நண்டு எங்கடா இருக்கு? நண்டு இருக்கா? அங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாவமரம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த தடவை மழை ஒன்றும் அதிகமாக அந்த அளவுக்கு பெய்யல இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா பழமே ஒன்று காய்க்கலன்னு சொல்கிறானுங்க. அதில் பழமும் ஒன்றும் அதிகமாக சாப்பிடும்போது திருப்தியாக இல்லை. அதனால 1-2 சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்த மரத்துக்கு போயிட்டு இருக்கோம். டைம் காலையில் வேற வரலையா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குனால நடக்கவே கஷ்டமாக இருக்குது. வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் வரட்டுது வாய்ஸ். சொல்லலாம் பழம்லாம் மரத்து மேலே நிறையா இருக்குது. மரத்து மேலே ஏறுவார் அவர், அதில் ஸ்பெஷலிஸ்ட். நிறைய இருக்கும் கைஸ், ஆனால் பழமே இல்லை. ஆனால் லைட்டாக கொஞ்சம் வாழ்க்கையில் பயம் எடுத்துருச்சு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சதுனால. அதனால் வாழ்க்கையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வாழ்க்கையில் முன்னேறுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட போயிட்டே இருங்க. மரத்தை மட்டும் தாங்க அவனு நடுவில் ஒரு கிலோமீட்டருக்கு மரம் வைக்காத விட்டாங்க போல். மரம் நிறையா கண்டினியூஸாக இருக்கும். பட் இந்த அங்கே இருக்குது, அதெல்லாம் இந்தாண்டா அங்கே இருக்குது மரம். இதில் போனால் இருக்காது, அதில் தான் போய் ஆகணும். இல்லை நாங்கள் ரூட்டு மாறிட்டோம்.